ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி. நான் உங்கள் ராகுல். ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா, நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டூராக இது வந்து அமைஞ்சிடுச்சு. T20லையும் நம்ம யார் நிரூபிச்சிட்டோம், டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம சீரியஸே வின் பண்ணிட்டோம். இப்போ அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேலையும் இப்போ சீரியஸை வந்து வின் பண்ணிட்டோம். இந்த ஒன் டேல தேர்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. இதில் வந்து ஆஸ்திரேலியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு தான் பண்ணாங்க, அதனாலே அவங்க மேட்சை வந்து தோற்று போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து ஒரே வார்த்தையில் வந்து நம்ம சொல்லணும். அப்படி என்னெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் டீம் வந்து இந்த மேட்ச்சில் வந்து தப்பு பண்ணாங்க அப்படின்றத பற்றினா ஒரு அனலைசேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். எப்பவுமே வந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீ சின்ன ஒரு தப்பு பண்றனாலே அதுக்கு வந்து பெருசா வந்து விலை கொடுத்தே ஆகணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அது அப்படியே இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அந்த அளவுக்கான சின்ன தப்பு தான் வந்து இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா தோக்க வச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன தப்பெல்லாம் பண்ணல, பெரிய தப்பை தான் வந்து ஆஸ்திரேலியன் டீம் வந்து பண்ணாங்க. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்ல. அந்த டீமோட ஃபீல்டிங் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 0 அப்படின்ற ஒரே வார்த்தையில நான் சொல்லிட்டு போயிடுவேன். ரொம்ப மோசமான ஒரு ஃபீல்டிங் வந்து இன்னைக்கு ஆஸ்திரேலியன் டீம் வந்து பண்ணாங்க. 0 ரன்ஸ்ல வந்து நம்மளோட எமோஷன் அவுட் ஆக வேண்டியவரை நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுற அளவுக்கான ஸ்கோரை வந்து அடிக்க வச்சது ஆஸ்திரேலியன் டீம் தான். 0 ரன்ஸில் மேக்ஸ்வெல் கிட்ட ப்ளம்மாக கைக்கு கேட்சை கொடுப்பாரு, அதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி விராட் கோலிக்கும் ஒரு கேட்ச் வந்து மிஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் ரன் அவுட் 1-2 ரன் அவுட் இல்லை 3 ரன் அவுட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் வந்து மிஸ் பண்ணாங்க. முதல் ரன் அவுட் வந்து விராட் கோலிக்கு வந்து ஒரு ஈஸியான ரன் அவுட், அதையும் மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் MS தோனிக்கு ஒரு ரன் அவுட், அதையும் மிஸ் பண்ணாங்க. சரி, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போனாலும் மேட்சோட கடைசியிலையாச்சும் நல்ல ஒரு ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. மேட்சோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட MS தோனியோட கேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோன் ஃபிட்ச் விட்டாரு. நான் ஒத்துக்கிறேன், அது வந்து ரொம்பவே டஃப்பான ஒரு கேட்ச் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரோன் ஃபிட்சால பிடிக்க முடியாது. ஏன்னா ஆரோன் ஃபிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஹேண்டர், பால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு லெஃப்ட் சைடு போச்சு. அதனால வந்து அந்த கேட்ச் ரொம்பவே கஷ்டம் தான் ஆரோன் ஃபிட்சுக்கு. ஆனா அதே பால்ல வந்து பாத்தீங்கன்னா ரன் அவுட் ஆக வேண்டியது கேதார் ஜாதவ். அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாய்னிஸ் வந்து கேர்லெஸ்ஸா ரொம்பவே ஸ்லோவா வந்து ரன் அவுட் பண்ணாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேதார் ஜாதவ் கிரீஸை வந்து ரீச் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி கேர்லெஸ்ஸான மிஸ்டேக்ஸ் நிறையா வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியன் டீம் வந்து பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கும்பொழுது அந்த ரன் அவுட் ஆனதை மிஸ் ஆச்சு தெரியுமா கேதார் ஜாதவ்க்கு. அதுக்கு அடுத்த பால் கேதார் ஜாதவ் ஸ்ட்ரைக்ல வந்து ஒரு 4 அடிச்சாரு. அந்த 4 ரொம்பவே முக்கியமான ஒரு 4 நம்ம இந்தியன் டீமோட ரன் சேஸ்ல. ஓவராலா நம்ம இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போலிங்ல 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு சகல். அது மட்டும் இல்லாம முகமது ஷமியோட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்லாம விஜய் சங்கரோட ஒரு கன்சிஸ்டன்டியான ஒரு போலிங். அதே சமயத்துல பேட்டிங்னு வரும்போது இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா விக்கெட்டை விட்டாலும் அதுக்கப்புறம் ஷிகர் தவானும் நம்மளோட விராட் கோலியும் ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப். அதை எடுத்து விராட் கோலிக்கும் தோனிக்குமான ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப், அப்புறமேட்டு கேதார் ஜாதவோட ஒரு மேசிவான ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து நம்ம MS தோனி இந்த மேட்சை வந்து நமக்காக வின் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹாப்பினஸான ஒரு விஷயம். இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வந்து நம்ம MS தோனிக்கு போயிருக்கு. அதே சமயத்தில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சகலுக்கு வந்து போயிருக்கு. சரி, ஓகே கைஸ், நீங்க இன்னைக்கு மேட்சை வந்து ஃபுல்லா பாத்தீங்களா? இன்னைக்கு மேட்ச்ல வந்து உங்களுக்கு எது டேர்னிங் பாயிண்ட் நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் MS தோனியோட கேட்சை 0 ரன்ஸ்ல வந்து மேக்ஸ்வெல் வந்து தவற விட்டார்ல, அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட். உங்களோட டேர்னிங் பாயிண்ட் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.